தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க் இருக்கு தெரியுமா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எந்தவித எழுத்து தேர்வுமே இல்லாமல் அதிகாரிக்கான பணி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வும் இருக்காது, எந்தவித இதுவுமே இல்லாமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64,820க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித தேர்வும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் நடப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 2/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இதெல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்கோட கெரியரோட அஃபிஷியல் வெப்சைட். சரியா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன லொக்கேஷன், இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது என்ன கிரேடில் வருது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது, எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியராக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த கிரேட் ஸ்கேலில் வருது அப்படின்னா மிடில் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருது, ஸ்கேல் 2ல் வந்து வருது. சரியா, ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 அப்படி ஒரு 100க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 38, 8, 22, 18, 14ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு மாதிரி பிரித்து டோட்டலாக உங்களுக்கு 100 வேகன்சி இருப்பதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 23 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 32 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்து டோட்டலாக உங்களுக்கு 32 அப்படின்னா 35 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்து 38 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தாவில் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒர்க்கிங் பேங்கிங் அப்படின்றதால அக்கமடேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆனாலே போதும், மற்றபடி எல்லா செலவுகளையும் அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ஜாப்பை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லியிருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டினியூன்னு இருக்கும், ஸோ கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 6 டீட்டெயில்ஸும் நம்ம கிளியர் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, அதே நேமை கீழே கொடுத்துட்டு உங்களோட மிடில் நேம் கொடுத்துட்டு அதே நேமை கீழே கொடுத்துட்டு உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்து அதே நேமை கீழே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் மதரோட ஃபுல் நேம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பரை கீழே போட்டுட்டு உங்களோட இமெயில் ஐடி சேம் இமெயில் ஐடியை கீழே போட்டுட்டு இல்லை கொடுத்தக்கூடிய கேப்சாவை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றதை கிளிக் பண்ணாலே போதும், இந்த பேஜில் உங்களால் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். டீட்டெயில்ஸ்குள்ளே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, உங்களோட அட்ரஸ் அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போகும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வேறு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, 10th 12th எங்கே படிச்சிங்க, அந்த மாதிரி காமனான விஷயங்கள் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அப்லோட்ஸில் வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட 10th 12th படிச்சிருக்கீங்களா,
நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ காட்டுவாங்க. ப்ரிவ்யூவில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து காட்டுவாங்க. எல்லாம் ஓகேவா இருக்குது அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சிட்டாலே போதும். ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு ஆன்லைன்லேயே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிராஜுவேஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி தான் அவங்க வந்து மேனிட்டரியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஃபினான்ஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப்போட ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரேடு ஃபினான்ஸு, அப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக வந்து என்கொயரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லைனா இன்டர்நேஷனல் பேங்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்கிறீங்களே, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ப்ரோனா, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? பாருங்க, ப்ரொபோஷனல் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு 6 மந்த் வந்து இருக்கும். ஸோ 6 மந்தில் சேம் டைமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கும், அதே சேம் டைமில் உங்களுக்கு ட்ரைனிங்கும் இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சலாம். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. எல்லா ஒர்க்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் டவுட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இல்லை இமெயில் ஐடிலாம் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுங்க. அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடிக்கடி செக் பண்ணிட்டும் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் பேங்கோட வெப்சைட் இருக்குது தெரியுமா? இந்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஹார்ட் காப்பியை பொறுத்த வரைக்கும் சில டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் அப்லோட்ஸ்குள்ளே போகும்போது கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் மூலமாக தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பேமெண்ட்னு சொல்லியிருக்குன்னு சொல்லியா. ஸோ இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடபிள்யூஎஸ், ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட் தான் ₹750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ணணும், உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்கள் ஐடி ப்ரூஃப், உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி காமன் விஷயங்கள் என்னென்ன வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோடிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த அப்லோடிங் வரும்போது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பை பற்றி ஓரளவு உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதை மீறியும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள்.